வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு இளநிலை உதவியாளர் கூட்டுறவுத்துறையில் ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். முக்கியமாக அவங்க இதில் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுமே விண்ணப்பிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. அதை ஃபஸ்ட் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதேமாரி இந்த கூட்டுறவுத்துறையிலேயும் நிறையா விதமான வேலைவாய்ப்பு இருக்குது. அதாவது எதுமாரி வேலைவாய்ப்பு அப்படின்னா, இந்த கிளர்க்கு, ஹெல்ப்பரு, இந்த ஜெராக்ஸ் எடுக்கிற இந்தமாரி ஒர்க்கு, இதுமாரி வேலைவாய்ப்பு எல்லாமே நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுக்குமே ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கணும், எப்படியெல்லாம் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த தெளிவை நீங்கள் ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு வேலைவாய்ப்பை ஈஸியாக நீங்கள் வாங்க முடியும். ஓகேங்களா? நான் எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று அப்டேட் பண்ணுறேன். வீடியோ முழுமையாக பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேட்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருப்போம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுமாரி வரக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், ஒன் பை ஒன்னாக பார்க்க முடியும். ஓகேங்களா? நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னா தாராளமாக கீழே தொடர்பு பண்ணுங்கள். அது எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம், ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன், 38 மாவட்டத்துக்குமே போர்ட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு போர்ட்டலாக அப்டேட் பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு போர்ட்டலுமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஒரு சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எரர்ஸ் வரும். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஒன்று தான். அதாவது சில டைம்ஸ் எரர்ஸ் வரலாம், சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் ஒர்க் ஆகாமல் போகலாம். இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, அதிக பேர் அந்த இணையதளத்தில் இருக்கிறது தான் ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகிறதுக்கு முதல்ல ஹோஸ்டிங் வேணும், அதுக்கு தகுந்த பிளாட்ஃபார்ம் வேணும், ரெண்டாவது அதுக்கு தகுந்த அதாவது இவ்வளோ பேர் தான் போக முடியும் இந்த வெப்சைட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்கூட்டியே திட்டமிட முடியும். அந்த திட்டமிடுதல் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு 50,000 பேர்னு வச்சுக்கோங்களேன். 60,000 பேர் வந்தால் தாங்கும். அதே 1,00,000 பேர் வந்தால் தாங்காது. அது 10,00,000 பேர் வந்தால் ஃபுல்லாக டவுன் ஆகிடும். அதுமாரி தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிப்புகள் வரும். நான் ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிப்பு வர நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக தொடர்பு பண்ணுங்கள். எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அப்டேட் வந்தது அப்படின்னா உடனடியாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க, ஏஜ் லிமிட்டும் கொடுப்பாங்க. இதுமாரி நிறைய விதமான தகவல்களில் அவங்க உங்களுக்கு இலவசமாகவே பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது எல்லாமே நீங்கள் தயார் நிலையில் வச்சுக்கணும். அடுத்தது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், உங்களுடைய ஆதார் கார்டு வேணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும், ரேஷன் கார்டு. அடுத்தது வீட்டு வரி ரசீது. உங்களுக்கு வீட்டு வரி ரசீது போடுவாங்க. அப்படி போடலை அப்படின்னா ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைனில் தான் நீங்கள் எடுத்தாகணும். ஓகேங்களா?
அதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில். என்னங்க பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த எலெக்ஷன் டைம் வர்றதுனால உடனடியாக அந்த வேலைவாய்ப்பு நீங்கள் வந்து விண்ணப்பித்து இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லா விதமான சலுகைகளுமே ஃபஸ்ட்டு ஒன்று கொடுப்பாங்க. அதேமாரி 1 by 1 அப்டேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ இதுமாரி டைமில் உங்களுக்கு வேலைவாய்ப்புக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக பர்மனெண்ட் ஜாப் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்மனெண்ட் ஜாப்லேயே உங்களுக்கு ஹெல்ப்பிங் பண்ணுற மாரி நெக்ஸ்ட்டு ஜாப் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாரி நிறைய விதமான ப்ரொசீஜர் வரும். அதையும் வந்து நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குறது, இந்த வேலைவாய்ப்புக்கு நாங்கள் விண்ணப்பிச்சிங்க ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைவருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். அதாவது ரெஸ்பான்ஸ் எதுவும் இருக்காது, ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலேட்டடாக வீடியோ கொடுக்குறது, அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணுறது எல்லாமே வந்து இதில் தான் வந்து முடியும். அதாவது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு வேலைவாய்ப்பு அறிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாவட்டத்துக்குரிய எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கலாம். அதர் மாவட்டம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிப்பு கொடுக்குறாங்க. நம்ம விண்ணப்பித்தோம் அப்படின்னா அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கட்டாயமாக வராது. ஏன்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதர் டிஸ்ட்ரிக்ட், அதர் மாவட்டம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. இதுமாரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதை எல்லாமே நீங்கள் வந்து தாண்டி தான் வரணும். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் சந்தேகம், டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக என்னை தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்காத விட்டுறாதீங்க. எல்லாருமே ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் மாரி கூட போட்டு வைக்கிறது மிக மிக நல்லது. ஓகேங்களா? இன்னும் நிறைய விதமான தகவல்களை நாங்கள் 1 by 1 அப்டேட்டில் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்கள் தெரிய வரும். ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே வந்து அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து கேட்குறது ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாங்க, அது கட்டாயமாக இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா டைம் எடுக்காமல் அடுத்த ஒரு வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இது இல்லாமல் போகும், டைம் இல்லாத போகும். அதனால் உடனடியாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா இதையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாம் வந்து ஒரே ஒரு வேலைவாய்ப்பு மேலே ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கட்டாயமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா எல்லா வேலைவாய்ப்புக்கு மேலேயுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஒரு இது பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வந்து தெளிவாக சொல்லிக்க கடமைப்பட்டுருக்கிறேன். ஓகேங்களா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணலாம். நாங்களும் 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு வேலைவாய்ப்பு வந்து 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் தாராளமாக விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதனால் தாராளமாக நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கல அப்படின்னா உடனடியாக விண்ணப்பிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. ஏன்னா அனைத்து வேலைவாய்ப்புகளுக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டுறவு வேலைவாய்ப்பு. இந்த கூட்டுறவு வேலைவாய்ப்பை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காமல் உடனடியாக விண்ணப்பித்து இந்த ஒரு வேலைவாய்ப்புக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பெனிஃபிட்ஸுமே நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் டு டே 1 by 1 அப்டேட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். 1 by 1 நாங்கள் வந்து அப்டேட் பண்ண நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் இருக்கும். அந்த ஒரு வாய்ப்பை இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. கூட்டுறவுத்துறையில் சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் வேலைவாய்ப்பு, இளநிலை உதவியாளர் வேலைவாய்ப்பு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலவச பயிற்சி வகுப்புகளும் வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது கட்டாயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இலவச பயிற்சிகளும்
நடைபெறும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வந்து தெரியப்படுத்திக்கிறேன். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.